அதாவது அமைச்சருடைய சகலன் சகலப்படி உறவினர் என்னுடைய ஆதரவாளர்கள் உண்மையிலே இருக்கார்கள். நாங்கள் சொன்னோம், நீங்கள் பொத்திற்கு போய் ஆக வேண்டும். கட்சியிலிருந்து விலகினாலும் ஒன்றுமில்லை. ஒரு தேர்தலில் நாங்கள் கேட்டு எங்களுக்கு நீங்க மனாப்ப கூடாவிட்டாலும் ஒன்றுமில்லை. கட்டுப்பணம் இழந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பொத்திற்கு போக வேண்டும் என்று கௌரவ தவிசாளர் அவர்களே, இது ஒரு அரசாங்கத்துடைய அமைச்சர் அவர்கள் பிழையான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போது அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் மூன்று வழக்கம் நான் ஏற்கனவே பொத்தில் பிரதேசத்துக்கு அனுப்பப்பட்டவர்களில் கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த கௌரவ அமைச்சர் அவர்கள் மொழி பூசணிக்காவை விழுங்கி சோத்திரை மறைத்துக் கொண்டிருக்கிற முதலாவது சகலன் என்று கூறப்படுகின்ற ஜே சாகிர் என்பவர், அதே போன்று முனாப்போலவி என்பவரும் இன்று வரைக்கும் அதே பாடசாலையை கையொப்பமிட்டு அதே பாடசாலையில் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு பிள்ளையான தகவலை அமைச்சர் அவர்கள் சபைக்கு கொடுக்கின்ற போதும் அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அமைச்சர் பொய்யை போல அவர் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் அமைச்சருடைய செயலனாக இருந்து கடந்த 15ஆம் தேதியோடு பொத்துவிலுக்கு ஒரு அதிபர் பாடசாலை ஆசிரியர் மாற்றப்பட்டிருக்கின்றவர். இன்று வரைக்கும் அக்கரைப்பட்ட சிபாய வித்தியாலயத்திலே 5ஆம் கட்டையில் அதே அதாவது அமைச்சர்களுடைய செயலனாக இருக்கின்ற ஜே சாகிர் என்பவரும் அதே அதாவது அமைச்சருடைய ஒரு ஆதரவாளராக இருக்கின்ற முனாப்போலி என்பவர் இப்போதும் கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே பாடசாலையில் அமைச்சர் அதாவது மருமகன் சொந்த சகோதரனுடைய சகோதரன் அதிபராக இருக்கிறார். முழு போஷணிக்காரை முறைக்க கூடாது. ගෞරව තවිසාර අවர்களே, ඔබතුමා විශේෂ කතා කරනවා විශේෂ කතා කරනකොට ඔබතුමා ජීවනය කිව්වා. මම එතුමාට අනුපක්ෂයෙන් නෑ එතුමාට කිව්වා. අපි